இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் காவலுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ரேவதி வராங்க. கையில் வந்துட்டு டீ கொண்டு வராங்க. என்ன இது புதுசாக டீலாம் கொண்டு வர, இது யாருக்கு அப்படின்னு கேட்க, உனக்கு தான் அப்படின்னதும், என்ன நம்புற மாதிரி இல்லையே அப்படின்றாங்க. ஏன் இவ்வளோ சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, ஆமாம், என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிடிக்காது, ஆனால் இப்போ புதுசாக இதெல்லாம் பண்ணுறியே அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. நீ வந்துட்டு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன்னு சொன்னையா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றிருக்க, அதுக்காண்டி தான் இந்த டீ உனக்கு ஏதோ போனால் போட்டுன்னு தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா, சரி சரி எனக்கு டீ பிடிக்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா மனசில் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நீ கேட்ட அந்த ஒரு வார்த்தையால் தான் எங்கள் அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அம்மா ஏன் இப்படிலாம் அப்பாவை நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டைம் யோசிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கஷ்டமான வழி இருக்குன்னு எனக்கு தெரியாமையே போச்சு அப்படின்னு சொல்ல, நானும் அவங்க இன்னொரு பக்கத்தை பார்த்து கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன் தான் அப்படின்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அப்பா கிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது, எல்லாத்தையும் அம்மா கிட்ட தான் கேட்டிருக்கோம், அம்மா உடனே அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க, இவ்வளோ தூரம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, ஆனால் அவங்க சின்ன வயசில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏன் தான் இந்த உலகம் இப்படி இருக்குதோ அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க, எல்லா சமயம் ஒரே மாதிரி அமைகிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்கிறாங்க. இனிமேல் வந்துட்டு அம்மா மேலே நான் கோவமே படமாட்டேன், இதுக்கு முன்னாடிலாம் நான் கோவத்தில் தான் இருப்பேன், அம்மா ஏன் ஆம்பளைங்க வெறுக்கிறாங்க, எந்த அப்படி பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்னு, ஆனால் இனிமேல் எனக்கு அது தப்பாக தெரியல, ஏன்னா அவங்க பட்ட வழியால் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கெல்லாம் உனக்கு தான் தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்காக நீ இப்படிலாம் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து காவா காக்குறேல, சரி உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்ல காட்டி கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்லணும்னா பெரிய லிஸ்ட்டு, நீ தூங்கிடுவ அப்படின்னு சொல்ல, அட சொல்லுப்பா, அதெல்லாம் நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கே இருக்கிற ஊஞ்சலில் உட்கார, எனக்கு டீ பிடிக்கும், அம்மா பிடிக்கும், அப்புறமேட்டி பாட்டுனா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்க, ரேவதி அது மாதிரியே படுத்து தூங்கிடுறாங்க. காட்டி வந்துட்டு, பாவி பாவி என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நீயே கேட்டுட்டு நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்ட, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு போர்வை மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. கொசு உன்னை கடிச்சா கொசு செத்து போயிடும், அதுக்காண்டி தான் இது, இந்தா போத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டுட்டு, பேசுறதுக்கு துணைக்கு இருக்கான்னு சொல்லிட்டு அப்பாடிக்கு எப்படி தூங்கி கிடக்காப்பாரு அப்படின்ற மாதிரி அங்கிட்ட இங்கிட்ட காவ காத்து நடந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒருத்தர் பையோடு அங்கே வராங்க. என்ன இது, யாருக்கு இது கொண்டு வந்திருக்கீங்க, யார்கிட்ட உள்ளே வந்தீங்க அப்படின்னு கேட்க, இது ஃபுல்லாக சேலம் தான், சேலம் வாங்கணும்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்கிறவங்கள வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, ஹலோ ஃபேமிலி பாடி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரேவதி அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வராங்க. என்ன இது ஃபேமிலி பாடி கார்டு அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க, ஃபேமிலி லாயர் இருக்காங்க, இப்போ தான் நீங்களும் ஃபேமிலி பாடி கார்டு ஆகிட்டீங்களே அதனால தான் அப்படின்னு சொல்ல, சரி கடையிலலாம் போய் எடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுமே அவங்க சொல்கிறாங்க, கடையிலலாம் எடுப்போம், ஆனால் இப்போ ஒரு சின்ன மாறுதெல்லாம் வீட்டில் எடுக்கலாம்னு சொல்லி தான் வர சொன்னோம், சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணு எல்லாரையும் வந்துட்டு கூட்டு போயிடறாங்க. காட்டி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஒவ்வொருத்தங்களா வந்துட்டு சேலை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கானா. அப்போ சின்ன பொண்ணு சொல்கிறாங்க, அந்த திமிர் பிடிச்ச பொண்ணை பார்த்து, அக்கா உனக்கு இது இந்த சேலை ரொம்ப நல்லா இருக்கு கெட்டிக்கோக்கா அப்படின்னு சொல்ல, எனக்கு சேலைனா பிடிக்காது, ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, அதுக்காக நான் கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ரேவதியுமே பிடிச்சிருக்கு, திமிர் பிடிச்ச பொண்ணுமே பிடிச்சிருக்கு, ஆனால் அதில் ரேவதியை விட திமிர் பிடிச்ச பொண்ணு கொஞ்சம் க்யூட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி ரேவதியை பார்த்தா பிடிக்காது, நாங்களாம் பார்க்கத்தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, ரேவதி வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா க்யூட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. கார்த்தி நீங்கள் ஏன்ப்பா சிடுசிடுன்னு பேசுகிறீங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசுங்க அப்படின்லாம் வந்துட்டு போக போக கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அடுத்து வந்துட்டு சேலை எடுத்துகிட்டு இருக்கும்போது கார்த்தி அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க. திடீர்னு பார்த்தா ரேவதிக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துடுது. அவங்க தங்கச்சி அப்படி கேட்டிருப்பாங்களே, உடனே 4-5 சேலை எடுத்துகிட்டு இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, காட்டி நல்லா இருக்கு, யாருக்கு அப்படின்னு கேட்க, அம்மாவுக்கு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு காட்டி கிளம்பிடுறேன். அடுத்து சேலையெல்லாம் எடுத்து முடிச்சுறாங்க. காட்டி ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்க, சேலையெல்லாம் எடுத்துகிட்டு ரேவதி வராங்க. சரி வா போல அப்படின்னு சொல்ல, எதுக்கு எங்கே அப்படின்னு கேட்க, உங்கள் வீட்டுக்கு தான், உங்கள் அம்மாவுக்கு தான் இது கொடுக்குறதுக்கு, அன்னைக்கு அவங்க ஒரு சேலை கட்டியிருந்தாங்க, அது நல்லாவே இல்லை, வெளுத்து போயிருந்துச்சு, அவங்க கலருக்கு இந்த சேலைலாம் கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நீ இதை எங்கள் அம்மாவுக்கு தான் எடுப்பேன்னு சொல்லியிருந்தேன், நான் ஃபஸ்ட்டே வேணான்னு சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல, அதை அவங்க சொல்லட்டு ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே காட்டி ஒரு வழியாக கம்பல் பண்ணி போராடி வண்டியில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் மைண்ட் ஃபுல்லாக ஒரே யோசனையாக இருக்குது. ரேவதி கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கீங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா வா அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உட்காந்துக்கிறாங்க. சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசணும், நான் போய் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு பேசுங்க, ரன்னிங்லேயே பேசக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ல, இதையாவது யோசிக்கிறிய அறிவா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியில் பார்க்க, வெளியில் போவேன் நான் உள்ளே பேசுங்க, எதுக்கு வந்துட்டு வெளியில் போகணும், ரன்னிங்கில் இருக்கும்போது தான் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு ரேவதி சொல்ல,
இது ஃப்ரெண்டு மேட்ரு, வெளியில் எல்லாம் முன்னாடி பேசினா ஃபீல் ஆகிடுவாப்ல, சனியாக போய் பேசினா ஹாப்பி ஆகிடுவாப்ல, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி, எல்லாம் உங்களால் தான், இது வரைக்கும் நல்லா இருந்தேன், இனிமேல் தான் பிரச்சனை வரும் போல சொல்லிட்டு கார்த்தி புலம்புறாங்க. சரி விடுப்பா, எனக்காக சேலையெல்லாம் எடுத்துட்றா, ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், இப்போ அதுதான் முக்கியம். என்ன இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் இப்போ தாத்தா ஊர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் உள்ள கோயிலில் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல, நல்ல வேலையாக போச்சு, அங்கே இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் இப்படியே இவளை பார்த்தேன்னா மாட்டிக்கிடுவீங்கள்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த திக்கா அபிராமி யோசிச்சுட்டே இருக்காங்க. டக்குன்னு அவங்க கடையில் ஒரு ரேஷன் கடை வந்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. கார்த்தி, நான் ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன், நீ அந்த இடத்துக்கு வந்துருப்பா, அப்புறமேட்டு அம்மாவோட பெர்ஃபார்மன்ஸை பாரு அப்படின்னு சொல்ல, என்னமோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அவங்க போகிற மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு அங்கே அபிராமியை காமிச்சிட்டு இருக்காங்க. டிரைவர்கிட்ட இங்கே போய் டக்குன்னு ஒரு 150 ரூபாய்க்கு நெஞ்சு போன சேலையாக இருந்தால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அந்த சேலையை கட்டி ரேஷன் கடையில் நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.